फ्रेंड्स நம்ம வந்து எவ்வளவு வீடியோ வந்து வாட்ஸ்அப் நம்ம எவ்வளவு வீடியோ வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நல்லது நடந்துருக்கு. சோ இந்த வீடியோ நீங்க முழுசா கேளுங்க. முழுசா ஷேர் பண்ணுங்க. இவங்க வந்து பேர் மஞ்சுளா, இவங்க சித்தி தான். நாங்க வந்து ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம் தான். இவங்க ஹஸ்பண்ட் வந்து மலேசியால வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மலேசியால வந்து கோலாலம்பூர்ல. சோ அங்க உள்ள சட்டத்தின்படி அவங்கள்ட்ட வந்து எந்த பேப்பர்ஸ் ப்ரூஃப் எதுவும் இல்ல. அதனால அவங்கள வந்து அங்க உள்ள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. சோ அவங்க செஞ்சது வந்து நான் தப்பு சொல்லல, கரெக்ட் தான் அரெஸ்ட் பண்ணது. அவங்க கூட ஒரு லேடி வேலை பார்த்தாங்க. அவங்க பேரு சரஸ்வதி. அவங்க வந்து இவங்க ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் வாங்கி எங்களுக்கு கால் பண்ணாங்க. இப்படி ஏன்னா அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனது எல்லாம் அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தேவைப்படுதுன்னா மொத்தம் 40,000 ரூபா தேவைப்படுது. அங்கே உள்ள மலேசியா வெள்ளிக்கு 2000 வெள்ளின்னு சொன்னாங்க. ஸோ 40,000 வந்து இவங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. பெரிய லெவல்லாம் இல்லை, பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்குது. ஸோ 2 பேரும் இவங்க தான் படிக்க வைக்கணும். அவர் வந்து ஏதோ மாதம் 10 ரூபா 15 ரூபா 10,000 15 ரூபாய்னு அனுப்பிட்டு இருந்தாப்புல. அதை வச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த லேடி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு மொத்தம் 40,000 ரூபா கேட்டாங்க. 40,000 ரூபா வந்து அங்கே உள்ள போலீஸ்கிட்ட கட்டுனா அவங்கள வந்து அவங்களே டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு செயின் அது இது விற்று ஒரு 40,000 ரூபா இப்படி ஒரு 10 நாளைக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். அந்த 40,000 ரூபாய் அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம். அவங்க அக்கௌண்ட் நம்பரு ஃபோன் நம்பர் கீழே நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 40,000 ரூபா வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய காசுன்னு. இவங்களுக்கு ரொம்ப பெரிய இடம்னு இல்லை, ஒரு சின்ன இடம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் ஒரு கூரை வீடு இருக்க, ரொம்ப சின்ன இடம் தான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பி வச்சோம். ஆனால் அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? பணத்தை வாங்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நம்பிக்கை துரோகம் இது. அது வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கு செய்கிற மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். முடியாது சொல்லியிருந்தா கூட அந்த பணத்தை நாங்கள் வேற யார்ட்டையா கொடுத்து இது பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க எங்கிட்ட வந்து நயமாக பேசி நாங்கள் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 40,000 ரூபா பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டாங்க. ஸோ 40,000 ரூபா வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற செயின் அது இது எல்லாத்தையும் விற்று அந்த 40,000 ரூபா ரெடி பண்ணி அனுப்பி வச்சோம். அந்த பணத்தை எடுத்த உடனே ஃபோனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எதுவுமே இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, அப்படி ஃபோனை எடுத்தால் கூட பேசுறது இல்லை. ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ நான் எதுக்கு சொன்னேன்னா அவங்க பேர் சரஸ்வதி. அவங்களுடைய ஃபோன் நம்பரு அக்கௌண்ட் நம்பரு நான் எல்லாத்தையும் கீழே போடுறேன். அதை பார்த்துட்டு அந்த ஃபோன் நம்பருடைய சொந்தக்காரங்களாக நீங்கள் இருக்கலாம். அந்த அக்கௌண்ட் நம்பருடைய சொந்தக்காரங்களாக சொந்தமாக நீங்கள் இருக்கலாம். தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு பணம் தாங்க, நாங்கள் கீழே வந்து எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் போகிற பணம் அனுப்பிவிங்க, அதெல்லாம் கேட்கல. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, பல பேர் பார்க்கட்டும். கொஞ்சம் எங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைச்சா போதும். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. டெய்லி வேலைக்கு போயிட்டுருக்காங்க, சித்தாள் வேலை. வெயில காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு 40,000 ரூபா இது பண்ணது. ஆனால் கடைசியில் அவங்க ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. ஸோ நான் கீழே வந்து அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் போடுறேன். நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரி, இந்த நம்பர் வந்து அவங்க நம்பரு கண்டிப்பாக அந்த லேடி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கலாம். இருந்தால் சொல்லுங்கள், அதுக்காக தான் லிங்கு. இந்த அவங்களே பேசுகிறாங்க, நீங்கள் கேளுங்க. சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்புனேன், பொம்பளை ஏமாத்திருச்சு. கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யுங்க. திரும்ப இதுதான் அவங்க பொண்ணு. அவங்க 2 பேரையும் இவங்க தான் படிக்க வைக்கணும். ஸோ சின்ன பையன் ஒருத்தன், இவங்க தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுங்க. சினவாங்குங்கிற இடத்துல இப்போ சொல்லு. எங்கள் அப்பாவை சினவாங்குங்கிற ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. நம்பர் வந்து 66 389. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து அவங்க கொடுத்த அக்கௌண்ட் நம்பரு.